ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த மாடல் வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸுக்கும் இந்த லேஸ் வச்சு நம்ம மாடல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் புதுசாக தைக்கிற ப்ளவுஸுக்கும் இந்த மாடல் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் பேக் மட்டும்தான் ஃபினிஷிங் பண்ண இதில் வந்து இந்த ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இப்போ நார்மலாக நம்ம எப்பவும் போல் பேக் தட்டு நம்ம வெட்டியிருக்கோம். இப்போ வந்து நான் அதில் எவ்வளோ அவுட்டரில் தள்ளி நான் மார்க் பண்ணியிருக்கேனோ அந்த அளவுக்கு அகலமாக நெக்கினுடைய ஷேப்பு, ஏன்னா அப்போ தான் ரவுண்டு போடும்போது நமக்கு அது ஒரு அகலமான ரவுண்டாக வரும். அதனால் அந்த ஷேப்பில் வந்து நான் ஒரு ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக அதில் ஒரு கேர்வ் லைன் வர்ற மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதை கட் பண்ண போகிறது கிடையாது, நெக்கை மட்டும்தான் நான் கட் பண்ணுறேன் ரவுண்ட் ஷேப்பில். இது ஏற்கனவே நம்ம ரவுண்ட் நெக் வச்சு தைச்சிருக்க ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, டைமண்ட் நெக்கு எந்த ஒரு நெக்கு தைச்சிருந்தாலும் மேலே வந்து இந்த பார்டர் வச்சு நம்ம அதை டிசைன் பண்ணிக்கலாம். இது வந்து கீழே மட்டும் நீங்கள் கவர் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம கீழே கொண்டு வந்து முடிக்கும்போது பீஸ் கொடுத்து திருப்பிக்கலாம். தச்ச ப்ளவுஸாக இருந்தால் நீங்கள் அந்த பார்டரை வைக்கிற இதை மட்டும் லைட்டாக கீழே எண்டில் மட்டும் மடித்து விட்டிங்கன்னா போதும். எப்போதும் போல் ரவுண்ட் நெக்கு தான், 2 ஸ்டிச் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஹெவியாக இருக்கும். நெக்கு கட் பண்ணிவிட்டு சின்னதாக சிசர் கட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப மெலிசான கிளாத்தாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் உள்ள கேன்வாஸ் வச்சு கூட நீங்கள் நெக்கை அடித்து திருப்பிக்கலாம். ஏன்னா எந்த ஷேப்பில் வேணாலும் கேன்வாஸ் வச்சு நம்ம உள்ளே திருப்பணும் அப்படின்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப மெலிசான இதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உள்ளே வந்து கேன்வாஸில் நெக்கு வெட்டி அதை வந்து உள்ளே வச்சு அடித்து திருப்பிக்கலாம். இது யூஸ்வலாக எல்லா ப்ளவுஸுக்குமே நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நெக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். நான் இதில் பார்டர் வைக்கிறனால அந்த ஓரம் வந்து உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால நான் உள்ளே கேன்வாஸ் வைக்கலை. நீடில் அளவுக்கு தையல் போட்டு நம்ம ரவுண்ட் நெக்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி அவுட்டரில் இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் நம்ம ஓரத்தில் தையல் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக் போர்ஷன் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது வந்து நம்ம எப்போவுமே ஃபோல்டு பண்ணும்போது நமக்கு அந்த ஷேப் வந்து ரைட் லெஃப்ட் எல்லாமே கரெக்டாக ரவுண்ட் ஷேப் முதல் கொண்டு நாச்சஸ் முதல் கொண்டு ஈவனாக வரணும். இப்போ இதில் வந்து நம்ம என்ன டிசைன், எந்த பென் ஷேப் வேணும் இல்லை ஸ்கொயர் எப்படி வேணுமோ அந்த நம்ம லேஸை வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணுறோமோ அந்த மாதிரி நீங்கள் அதில் நெக் லைன் வந்து வரைஞ்சிக்கோங்க. கீழே ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு கீழே எதுவும் டிசைன் பண்ணிடக்கூடாது, அதனால் அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நீடில் மார்க் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா 2 பக்கமும் ஒரே மாதிரி நீங்கள் அந்த லைன் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். நல்லா நெருக்கமாகவே நீடில் மார்க் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் சைடில் அந்த ஹோல் உங்களுக்கு தெரியும், அதில் வந்து அதே ஷேப்பில் நீங்கள் இந்த லைன் வந்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வளைவாக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம இதில் சாரியில் வந்து நமக்கு இந்த கோல்டு கலர் இருக்குது, அந்த கோல்டு கலருக்கு மேட்சிங்காக உங்கள்கிட்ட பார்டர் கிடச்சிது அப்படின்னா அது வச்சிங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். அதனால் சேம் கலரில் நீங்கள் பார்டர் வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்த்து அதை கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பிசுரெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறதுனால ஒன்று மேலே ஒன்று வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 லைன் வச்சிட்டிங்கன்னா உள்ளே வர்றதெல்லாம் நம்ம கவர் பண்ண முடியாது. அதனால் கீழேருந்து மேலே கொண்டு வரணும். அதாவது உள்பக்கம் வைக்கிறதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை மேலே வச்சு கவர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து டிசைன் வந்து வச்சுக்கணும். கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. நீடில் மார்க் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக அதே இடத்துல கொண்டு வந்து முடிக்கிற அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை பிசுறு வராத அளவுக்கு அந்த இதை எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் 2வது தையல் போடும்போது நெக்கு கரெக்டாக அந்த ஷேப்புக்கு வளைச்சி வச்சு அதுக்கப்புறம் தையல் போடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த லேஸினுடைய எண்டு வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும். அப்போ என்ன பண்ணணுன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சு போடாமல் நெக்கோடைய ஷேப்புக்கு ரவுண்ட் பண்ணி
வளைச்சி நம்ம அது வந்து தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக எட்ஜ் வரைக்கும் அந்த பிசுரை கட் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் சென்டரில் ஏதாவது ஒரு டிசைன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சாரீலேயே வர்ற பார்டரில் மீதி வர்றது இருக்கிறத எடுத்து நம்ம ஏன்னா ஒன் சைடு பெரிய பார்டராக வரும், ஆப்போசிட் சைடு சின்ன பார்டராக இருக்கும். பெரிய பார்டரை வந்து நம்ம கைக்கு வச்சுக்குவோம், சின்ன பார்டரை வந்து நம்ம கட் பண்ணி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த சென்டர் போர்ஷனில் நம்ம மார்க் போட்டிருக்க அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா அதுக்கு மேலே போச்சுன்னா நமக்கு வெளியில் அந்த இது தெரியும், அதனால் அந்த பிசுரெல்லாம் நம்ம கட் பண்ணி விடணும். அதனால் கரெக்டாக அந்த தையல் போட்டிருக்கிற வரைக்கும் நீங்கள் வச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி கீழ்ப்பக்கம் ஒரு பார்டர் வச்சுக்கிட்டு கீழே ஓரளவுக்கு கேப் விட்டுருங்க. ஏன்னா மேலேயும் இது கரெக்டாக சென்டரில் வர்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த பார்டரை வச்சு தையல் போட்டுக்கோங்க. சும்மா நகத்தில் வச்சு ப்ரெஸ் பண்ணி ஃபோல்டு பண்ணிங்கனாவே அது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அப்படியே ஃபோல்டு பண்ணி மேட்சிங் த்ரெட்டு போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பிங்க் நூல் போட்டால் அது மேலே தெரியும். அதனால் கோல்டு கலர் த்ரெட்டே போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் அட்டாச் பண்ணினதே தெரியாது. இப்போது 2 அவுட்டரில் மட்டும்தான் நான் தையல் போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா குறுக்க வந்து நம்ம உள்ள ஒரு டிசைனுக்காக அந்த இதை வந்து கட் பண்ணி வைக்க போகிறோம். அப்போ அதனோட பிசுரை கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அந்த ஒன் சைடு மட்டும் தையல் போட்டிருக்கோம். இதை உள்ளே வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறமா அதை கவர் பண்ணி மேலே தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக க்ராஸ் பண்ணி நான் வைக்கிறேன். உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம், இல்லை குறுக்கவே வச்சுக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் குறுக்கவே 2 லைன் வச்சுக்கலாம். ஏன்னா எப்போவுமே யூஸ்வலாக வைக்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை க்ராஸ் பண்ணி வைக்கிறேன். கரெக்டாக ஒன்று வச்சு தையல் போட்டுட்டிங்க அப்படின்னா அதே மாதிரி அதே டிஸ்டன்ஸில் அடுத்தடுத்து வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். இது சென்டர் மட்டும் நீங்கள் தையல் போட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் கீழே வந்து நீங்கள் அந்த லைனை விட கொஞ்சம் கீழே எக்ஸ்பெண்ட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து கவர் பண்ணும்போது பிசுறு வெளியே தெரியாமல் நம்ம அதை கவர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் மேலே வந்து லைட்டாக ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த பிசுறு உள்ளே மறையிற அளவுக்கு நீங்கள் வச்சு ஃபோல்டு பண்ணி தையல் போட்டுக்கலாம். இதுவும் அந்த 2 லைன் போட்டிருக்கிற அளவுக்கு கரெக்டாக உள்ளேயே போட்டுக்கோங்க. வெளியே தையல் போனால் அது மறுபடியும் பிரிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் உள்பக்கமாக வர மாதிரியே போட்டுக்கோங்க. அந்த லேஸ் இருக்கிறத மட்டும் பேக் ஸ்டிச் கொஞ்சம் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி மேலே இருக்கிற இதுலேயுமே அந்த எட்ஜை வந்து லைட்டாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். மடித்து அப்படியே மேலே ஸ்ட்ரைட் தையல் போட்டுக்கலாம். லேஸ் வர இடத்துல கொஞ்சம் லைட்டாக பேக் ஸ்டிச் போட்டுக்கலாம். கரெக்டாக அந்த லைன் விட்டு மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேப்பில் நம்ம வந்து எல்லாமே சைடு இருக்கிறது எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இதை வந்து கவர் பண்ணுற மாதிரி நம்ம சைடில் லேஸ் வச்சு எல்லா பிசுரையுமே நம்ம அதில் அந்த லேஸை வச்சு மறைச்சிடலாம். மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு லேஸு இந்த மாதிரி வச்சு ஒர்க் பண்ணும்போது நீங்கள் சூஸ் பண்ணுற லேஸ் வந்து நல்லா ரவுண்ட் நெக்காக இருந்தாலும் ஒரு பெண்டு ஷேப்பு கர்வ் லைன் இதுக்கு எல்லாமே நல்லா வளைஞ்சு கொடுக்குற மாதிரியான லேஸாக பார்த்து வாங்குங்க. ஒரு 1/2 இன்ச்சு தான் வந்து உங்களுக்கு அகலம் இருக்கணும். அதை விட ரொம்ப அகலமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வளைச்சி தைக்கிற இடத்துல எல்லாம் ஒரு மாதிரி சுருக்கம் வரும், அந்த துணியும் சேர்த்து சுருக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் சைடில் வந்து இந்த மாதிரி டிசைன் இருந்துச்சு அப்படின்னா அது எந்த பக்கம் வேணாலும் நம்ம வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லூஸ் இருந்தாலும் நம்ம வந்து திருப்பிக்கலாம். ஆனால் நல்லா 1 இன்ச்சு திக்னஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது நம்ம ஃப்ளீட் வச்சு தான் திருப்புற மாதிரி வருமே ஒழிய இந்த வளைவு ஷேப்புக்கெல்லாம் வளைச்சி தைக்க முடியாது. அதனால் மெயினாக லேஸ் வாங்கும்போது நம்ம என்ன டிசைனுக்கு வைக்கிறோம் அந்த டிசைனுக்கு இது ஆப்டாக இருக்குமா
அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கா, நீடில் உடையுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் லேஸை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நிறையா கலர் லேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து அந்த லேஸ் வச்சு டெக்கரேட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுக்கறது அவங்களுக்கு ரொம்ப அது அந்த சாரீக்கு ஓரியன்டாக மேட்சிங்காக வரும்போது ரொம்ப விரும்பி போடுவாங்க. எப்போவுமே மெயினாக வர இதில் வந்து 2 பக்கமும் தையல் போட்டு இது பண்ணிட்டிங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக நல்லா நின்றுக்கும். உள்பக்கமாக கொடுக்கறதுக்கு வந்து நம்ம சிங்கிள் இருந்தால் கூட போதும், அது பிரிஞ்சு வராது. ஆனால் அவுட்டரில் கொடுக்குற லைன் வந்து நீங்கள் டபுள் பக்கம் ஸ்டிச் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அது பார்க்குறக்கு நல்லா ஹெவியாக இருக்கும். எந்த ஒரு வாஷ் பண்ணும்போதும் என்ன பண்ணாலும் கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அதில் ஏதாவது பீட்ஸ் வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதிகமாகலாம் நான் பீட்ஸ் வைக்கல, சும்மா அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு பீட்ஸ் மட்டும்தான் ஒவ்வொரு கேப்புக்கும் நான் வைக்கிறேன். அது பார்க்கும்போது இன்னும் நல்லா ஒரு மாதிரி கிராண்டாக லுக் இருக்கும். பேக்கில் பார்த்தீங்கன்னா நான் த்ரெட்டு மாற்றலை, அதே பிங்க்கு தான். உங்களுக்கு வந்து அந்த டென்ஷன் வந்து லூஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க நூல் வந்து மேல் பக்கம் வராது. அதனால் அது கரெக்டாக பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தையல் போடுங்க. ஏன்னா கீழே வந்து பிங்க் கலர், மேலே வந்து கோல்டன் கலர். நீங்கள் தையல் போடும்போது மேல் நூல் மட்டும்தான் நான் மாற்றியிருக்கேன், கீழ் நூல் வந்து பிங்க் அதே தான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு 4 பீட்ஸ் மட்டும்தான் அதில் வச்சுருக்கேன். இந்த இது பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா கிராண்டாக தெரியும், ஏதோ ஆரியா ஒர்க் போட்ட மாதிரி அந்த மாதிரி வரும். இது ரெடியான ப்ளவுஸ்க்கு வைக்கும்போது மேலேயும் கீழேயும் அந்த ஓரம் மட்டும் நீங்கள் லைட்டாக மடித்து தையல் இது பண்ணிங்கன்னா போதும். அதை உள்பக்கமாக கூட நீங்கள் ஃபோல்டு பண்ணி விட்டுக்கலாம் ரெடி பண்ண ப்ளவுஸுக்கு. இல்லாத நார்மலாக இருக்கும்போது நம்ம உள்ளே வந்து பீஸ் கொடுத்து நம்ம திருப்பிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.